நடக்க முடியாத இருந்தவன் எழுந்து நடந்தது போல. அல்லேலூயா. வாழ்க்கையில இதுவரை நடக்காத காரியம் கர்த்தர் நடக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் செய்வார். புதிய காரியம் தான். அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் பிச்சை போட்டது போல இவங்களும் பிச்சை போட்டு போவாங்கன்னு நினைச்சாங்க. ஏதோ ஒண்ணு போட்டு போவாங்கன்னு. ஆனா புதிய காரியத்தை அவன் பார்க்கிறான். எழுந்து நடக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இயேசுவிடத்தில் வந்தா புதிய காரியம் தான். இயேசுவிடத்தில் வந்தா புதிய காரியம் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நம்பி வந்தா புதிய காரியம் தான். இது ஆபிரகாமை அறிந்து கொண்டார். அதான் ஆதியாகமம் 12:1 ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சொன்ன உடனே அதை விசுவாசித்து இன்ன தேசம் என்று அறியாமலே விசுவாசத்தோடு கிளம்பி போனார் ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமை சீமானாக மாற்றினார். கைவைத்து ஆமென் சொல்லுங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு வாரம் நீங்க ஆலயத்துக்கு வரணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் சர்ச்சை கூடி வருகிறது நீங்க விடவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, பஸ் வரட்டும் நடந்தே வந்துடணும். அல்லேலூயா. பஸ் வராமல இருக்காது. எவ்வளவோ செலவு பண்றோம். அல்லேலூயா. ஒரு ஆட்டோ பிடிச்சாலும் வந்துடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடியாம கிடந்தாலும் வந்துடணும். அல்லேலூயா. கர்த்தர் பலன் கொடுப்பார். அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும். ஆண்டவர் பார்க்கிறார், நீ எப்படி என்ன நேசிக்கிறேன்னு பார்க்கிறார். எப்படி ஓடி வார ஆண்டவருக்காக. அல்லேலூயா. இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன். அப்ப ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது உங்களுக்கு அற்புதம். புதிய காரியம். அல்லேலூயா. எது புதிய காரியம்? அல்லேலூயா. சுகம் அடைந்தது. நடக்க முடியாத சப்பாடியா இருந்தவன் எழுந்து நடந்தது புதிய காரியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? விபச்சார ஸ்திரியை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது யூத சட்டம். இதை நிறைவேற்ற அத்தனை இருந்த 50 பேர்கிட்ட எல்லாம் கல்ல தூக்கி நிற்கிறாங்க. ஆனா இயேசு இவங்க எதிர்பார்க்கல. இயேசு கேட்கிறாங்க, விபச்சார ஸ்திரியை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய யூத பழைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதே, நீ என்ன சொல்லுகிறீர்? இயேசு சொல்வாரு, எரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லுவாரு நினைச்சு இவங்க சொல்றாங்க. அவர் புதிய காரியத்தை சொல்றாரு. உங்களுக்கு பாவம் இல்லாத முதல் இவர் மேல் கல்லெறி. அதான் சத்தியம். அல்லேலூயா. அதுதான் சத்தியம். சத்தியத்தை அவர் சொல்லுகிறார்.